வெல்கம் டு ஆல். இன்றைக்கி சிறுகீரை கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? துவரம்பருப்பு 1/4 கப், சிறுபருப்பு ஒரு 3 ஸ்பூன், ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு ஒரு 10 பல், ஒரு பெரிய சைஸ் தக்காளி. நான் கீரையை நல்லா சுத்தமாக கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன், கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கரில் கழுவுன துவரம்பருப்பையும் சிறுபருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் வடிச்சிட்டு கடையிற மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி மீடியமான அளவில் எடுத்துக்கோங்க, அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, நான் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த மிளகா ரொம்ப காரம் இருக்காது, அதனால் நான் 4 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கழுவி வச்சு அந்த கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு 3 விசில். ஓகே, மூடியாச்சு. 3 அவ்வளோதான். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வச்ச அளவு தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக இல்லாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு, எக்ஸஸாக தண்ணியே இல்லை. ஸோ அதனால் நம்ம வடிச்சிட்டு கடையணும், அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது கீரையை கடைஞ்சிடலாமா? எப்பவுமே இந்த மாதிரி மண் சட்டியில் கடைங்க நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மிக்சியில் ஓட்டிட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் பார்த்து பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது. ஸோ மண் சட்டியில் நீங்கள் மத்து வச்சு கடையிற டேஸ்ட் தனி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது கடைஞ்சிடலாமா? நான் எங்கேயுமே உப்பு சேர்க்கலை, கடையும் போது தான் உப்பு சேர்க்கணும். நான் கல் உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கிறேன். உப்பு அளவு தெரியாதவங்க கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துட்டு கடைஞ்சிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது கடைஞ்சாச்சு. இப்போது இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. கடையும் போது தயவு செஞ்சு மத்து வச்சு கடைங்க. ஓகேவா? இப்போ தாளிச்சிடலாமா? எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுந்து, சீரகம், 2 சின்ன வெங்காயம், ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுட்டு, அது நல்லா கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்துடலாம். கீரையில் சேர்த்தாச்சு. கீரை கடையல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். கடமையேன்னு சமைக்காதீங்க, கொஞ்சம் காதலோடு சமைங்க. சாப்பாடு எப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். Love you all.